18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, எனக்கு பிடிச்சது என்ன நீ தெரிஞ்சிருக்கியாங்கிறதுக்காக தான் இந்த விபூதி சந்தனம் எல்லாத்தையும் தொட சொன்னேன். ஆனால் நீயும் சரியாக தொட்டுட்ட. ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவனல்ல இந்த கருப்பசாமி. என் பிள்ளைகள் அழகான வாழ்க்கையை அற்புதமாக வாழணுங்கிறதுக்காக தான் இந்த விபூதியையும் சந்தனத்தையும் உங்களை ஆசீர்வதித்து எப்போவுமே என் ஆலயத்தில் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இப்போது எனக்கு பிடிச்சதை தொட்டதின் காரணமாக இன்னும் 3 நாட்களுக்குள்ள உனக்கு பிடிச்சது உன் வீடு தேடி வரும்படி நான் அற்புதம் செய்வேன் என் செல்லமே. இப்போதைக்கு நீ ஆசைப்பட்ட ஒரு சில விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கலைங்கிறதுக்காக அது நடக்கவே நடக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. உன்னை ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த கருப்பசாமி பல அற்புதங்களை செய்யத்தான் போகிறேன். நீ பொறுமையாக இருக்கணும். உனக்கான சரியான நேரம் வரும்போது நீ எதிர்பார்த்த எல்லாத்தையும் நிச்சயமாக உன் கைகளில் நானே கொண்டு வந்து சேர்க்கிறேன். உள்ளம் உருக வேண்டும் என்பதற்காக இந்த கருப்பசாமி உனக்கு கண்ணீரை வரவழைக்கல. நீ உள்ளம் உருகி பக்தி மார்க்கத்தோட எல்லாத்தையும் நேர்மறையாக சிந்திக்கணும். நல்லதே நடக்கணும்னு நம்பணும். நல்லது தான் உனக்கு நடக்கும்னு உனக்கு உணர்த்த வைப்பேன் என்பதற்காக தான் சில விஷயங்களை உன் வாழ்க்கையில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் வாழ்க்கையை மட்டும் நீ புரிஞ்சுக்கிட்டா போதாது. உன்னை சுற்றி இருக்கிற மனிதர்களையும் யார் எப்படிப்பட்டவங்க, என்ன செய்கிறாங்க, எதுக்காக செய்கிறாங்க, ஏன் செய்கிறாங்கன்னு எல்லாத்தையும் புரிஞ்சு பக்குவப்பட்ட ஆளாக நீ இருக்கணும். ஏன்னா மிருகங்களை விட மனிதர்கள் தான் ஆபத்தானவங்க. மிருகங்களில் எது நாய், எது நரி, எது புலி, எது சிங்கம், எது நேருக்கு நேராக தாக்கும், எது பின்னால் வந்து தாக்கும்னு உனக்கு தெரியும். ஆனால் மனிதர்களுக்கெல்லாம் ஒரே மாதிரி முகம்தான். யார் எப்போ எப்படி கடிச்சு வைப்பாங்க, யார் உன்னை ஏமாற்றி கீழே தள்ளி குளிர சிக்க வைப்பாங்கன்றத நீ சற்றும் எதிர்பார்க்காம நடக்கிற விஷயம். அதனால தான் மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாகவே இரு. மனிதர்களை புரிஞ்சு வாழ்க்கையின் பக்குவத்தை புரிஞ்சு நடந்துக்கோன்னு சொல்கிறேன். நீ நினைக்கிற வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும்படி நான் அருள் செய்கிறேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு. உன் வாழ்க்கையில் உனக்கான புது வாய்ப்புகளை நான் உருவாக்கி தருவேன் என் செல்லவே. நீ நேர்மையாக நடந்தும் உன் வாழ்க்கையில் அதற்கான விஷயங்கள் எதுவுமே பலன் தரலைங்கிற போல தர்மம் தோக்குதுன்னு நீ நினச்சிக்கிற வேணாம். சில விஷயங்கள் நீ நேர்மையாக நடந்து உடனே பலனை தரலைனாலும் தாமதமானாலும் தரமான அற்புதங்களாக உன் வாழ்க்கையில் நடக்கும். உன் வாழ்க்கை சூழ்நிலை உனக்கேற்றாற் போல மாறப்போகுது. தர்மத்தின் பிடியிலிருந்து யாரும் தப்ப முடியாதுங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டு எப்போதுமே நீதி, நேர்மை, நியாயம், தர்மமான வழியில் உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இருள் மண்டி அடர்ந்த காட்டுக்குள்ளே நீ பயணம் செஞ்சாலும் என் அருள் உனக்கு ஒளியாக இருந்து வழிகாட்டும். உன் மனசில் எப்போதும் தைரியம் இருந்தாலே போதும். இந்த கருப்பசாமி உனக்கு அரணாக பாதுகாப்பாக எப்போதுமே இருப்பேன். என்ன நம்புனா உன் மனசில் எந்த பயமும் வராது. நீ எப்போதும் நல்லதை நினை. இந்த கருப்பசாமி நானும் உனக்கு நல்லதை நடத்துவேன் என் செல்லமே. உன்னுடைய மனசுக்குள்ள நீ என்னெல்லாம் யோசிக்கிற, என்னெல்லாம் நினைக்கிறன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் உனக்கான நல்லதை செய்வதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். இதுவரைக்கும் நீ செஞ்ச பாவங்களுக்கு தண்டனையை அனுபவிச்சிட்ட. இப்போது நீ செய்த புண்ணியங்களுக்கான பலனை அனுபவிப்பதற்கான காலகட்டம் வந்துடுச்சு. மனசுக்குள்ள எதையும் யோசிச்சு குழப்பாம தைரியமா, தனித்துவமா, தனித்திறமையோடு நீ உன் வேலையை செய்ய ஆரம்பி. ஏன்னா தனிச்சு நிற்கிறதுக்கும் தைரியம் தேவையல்லவா? தைரியத்தோடு இருக்கிற உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நான் வெற்றியை கொடுப்பேன். நீ கூட்டத்தோடு இருந்தீனா அதனால் உனக்கு எந்த பயனும் பலனும் கிடைக்க போகிறதில்ல. ஆனால் நீ தனியாக நின்னா உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்க போகிற மிகப்பெரிய வெற்றி முழுவதுமாக உனக்கு உன் திறமைக்கு கிடைச்சதாக இருக்கும். நான் நினச்ச வழியில் உன்னை கொண்டு வருவதற்காக தான் உன்னை தனித்து நிற்க வச்சேன். இனிமே உன் வாழ்க்கைங்கிறது நான் திட்டமிட்டது போல மிக சிறப்பாக உயர்ந்ததாக நல்ல நிலைமையோட நிச்சயமாக இருக்கும். இந்த உலகம் எப்போவுமே பெருசாக ஆடம்பரமாக அலட்சியமாக அதிகாரத்தனத்தோடு இருக்கிறது போல நீயும் ஆளுக்கு ஏற்றார் போல, காலத்துக்கு ஏற்றார் போல, சூழ்நிலைக்கு ஏற்றார் போல மாறிக்கொள்ளக்கூடிய பிள்ளையாக இருந்துடு.